திருச்சிட்டம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிட்டம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாகவும் புரசை திருநெறி கழகத்தின் சார்பாகவும் மிக சிறப்பாக இங்கே நிகழ்ந்து வருகின்ற திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தினுடைய விளக்க உரை சொற்பொழிவில் இருந்து இன்றைய தினம் சுவாமிகள் முதல் தந்திரத்திலே அருளி செய்த உபதேச பகுதியை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற முறை நாம் ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல என்கிற அந்த பாடலை சிந்தித்தோம். அந்த பாடலுக்கு முன்பாக ஒரு பாடலை, அந்த பாடலுக்கு முதல்ல நாம விளக்கம் பார்த்துட்டு இனி ஆமேவு பால் பிரிக்கின்ற அன்னம் போல என்கிற அந்த பாடலுக்கு அடுத்த பாடலை பற்றி நாம சிந்திப்போம். நாம சிந்திக்க இருக்கிற பாடல், அறிவு ஐம்புலன் உடனே நான்றதாகி நெறியறியாதுற்ற நீராழம் போல அறிவினுள்ளே அறிவு அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன் தானே என்ற திருமந்திர பாடல். அறிவு ஐம்புலன் உடனே நான்றதாகி, நான்றது என்று சொன்னால் கட்டுப்படுதல் அப்படின்னு அர்த்தம். நான்றுதல் அப்படின்னு சொன்னா கட்டுதல், கட்டுப்படுதல், இதுக்கெல்லாம் கட்டுக்குள்ள அடங்குதல், இதுக்கெல்லாம் நான்றதாகி என்று சொல்லுவார். அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி, ஐம்புலனுடனே நான்றதாகி என்று சொன்னால் ஐம்புலன்கள் என்று புலன்களை சொன்னாலும் கூட புலன்களின் காரணமாக இருக்கக்கூடிய ஐம்பொறிகளை குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம். உபதேச பகுதி முழுவதுமே நான் முன்னமே சொன்னேன், திருமந்திரத்தினுடைய மொத்த சுருக்கம் என்று சொன்னேன். உபதேசம் என்பது குருவானவர் வந்து நம்மீது வைத்த கருணையினாலே நம்முடைய அறிவை விழிப்பிக்க செய்கின்ற நிலை என்பது பொருள். ஆகமத்தை 3 நிலையிலே சொல்லுவார்கள். ஆகமம் தந்திரமாக இருக்கும், மந்திரமாக இருக்கும், உபதேசமாக இருக்கும். இதுல தந்திரம் ரொம்ப விரிந்த நிலை, மந்திரம் அதற்குள் அடங்கிய நிலை, உபதேசம் மந்திரத்துக்குள்ளேயும் அடங்கிய நிலை. மந்திர உபதேசம் என்று அதை சொல்லுவார்கள். நம்முடைய அறிவு, ஆன்ம அறிவு இருக்கிறதே, இந்த ஆன்ம அறிவு தான் சிவம் தம்மோடு நம்மை சேர்த்து கொள்வதற்கு காரணமாக விளங்கக்கூடிய அடிப்படை உண்மை. நாம அறிவற்ற பொருளாக இருந்தா அது தன்னோட சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமூலர் பின்னால ஒரு கேள்வி கேட்பார். இந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். கடவுள் இல்லைங்கிறிய எதுதான் உண்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, கடவுள் எங்கேயா இருக்கு? உடம்பை பார்க்கிறோம், உடம்புக்குள்ளே அதை இயக்கி கொண்டு இருக்கிற உயிரை பார்க்கிறோம், கடவுளை எங்க நாம பார்க்கிறோம் அப்படின்னு. அப்படி உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, கடவுள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறவங்களை பார்த்து திருமூலர் ஒரு கேள்வி கேட்கிறார். இறந்து போறதுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். இந்த உடம்புல இருந்து உயிர் பிரியறது அப்படின்னு சொன்னோம். அதானப்பா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? நான் கடவுள் சமாச்சாரத்திலே வரலப்பா. திருமூலர் சொல்றார், நான் கடவுள் சமாச்சாரத்துக்கே வரல. நீ உடம்பு இருக்கு, உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிற, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குன்னு உடம்புக்குள்ள இருக்கா வெளியில இருக்காப்பா அதுவும் கேட்டுக்கிறேன் உன்ன அப்படின்னார். இல்ல இல்ல, உடம்புக்குள்ளதான் இருக்கு. சரி, உடம்புக்குள்ள இருக்கு, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உடம்பும் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இறப்புங்கிறது என்னப்பா அப்படின்னார். இந்த உடம்புக்குள்ள இருந்து உயிர் பிரிந்து போயிடுறது அப்படின்னார். ஓஹோ, சரி, உடம்புக்குள்ள இருந்து உயிர் பிரிந்து போனதுக்கு அப்புறம் உடம்பு எங்கப்பா போகுது அப்படின்னார். உடனே பதில் சொல்லுகிறார்கள், உடம்பு பஞ்சபூதத்தால ஆனது, அது அதுல போய் சேர்ந்துரும். புதைச்சாலும் 5 பூதத்துல போய் சேரும், எரிச்சாலும் தீயோட கலந்து 5 பூதத்தோட சேர்ந்துரும் அப்படின்னாரு. சரிப்பா, உடம்பு பஞ்சபூதத்துல கலக்குதுங்கிற, அது பஞ்சபூதத்துல வந்தது, ஜடத்திலிருந்து தோன்றியது, அதனால அது ஜடத்தோட கலந்துருச்சு. உயிர் எங்க போய் நிக்கும்? அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டார். அது அதோட போய் சேர்ந்துருச்சு, இது எங்க போய் சேரும்னு கேட்டார். பதில் இல்ல, அது அங்கேயே இருக்கும்னா. எங்க இருக்கும் சொல்லு? அங்கேயே இருக்கும்னா எங்க இருக்கும்? இது கண்ணு முன்னால தெரியுது. இந்த உடம்பு பஞ்சபூதத்தோட கலந்தது. மண்ணுக்குள்ள புதைச்சா மண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா மக்கி போய் பஞ்சபூதங்களோட சேர்ந்துருது. எரிச்சுட்டாலும் தீயோட கலந்து அந்த தீயில ஆவியாக போய் எல்லாம் அதோட கலந்து போகுது. உயிர் எங்க போகுது? நீ உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறல்ல, அது எங்க இருக்கு? உடம்பு இல்லாதப்ப அதை சொல்லு. ரொம்ப அருமையா கேட்டார். அறிவற்ற பொருள் ஆகிய இந்த உடம்பு அறிவற்ற 5 பூதங்களோடு கலக்கிற பொழுது அறிவுடைய ஆன்மா அறிவுடைய மற்றொரு பொருள்கிட்ட போய் தானே கலக்கணும். அதுதான்டா சிவம், அது அங்கதான்டா போய் இருக்கும் டெம்பரரியானார். அடுத்த பெறப்படுகிறவரை, சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ? சித்து பொருளாக இருக்கக்கூடிய உயிருக்கு உடம்பை விட்டதுக்கு அப்புறம் எங்க போயிருக்கோம்? அவர் கஸ்டடியில போய் தான் இருக்கும். அவர் கஸ்டடியில தான் வச்சிருப்பார். பக்குவப்படுற வரைக்கும், பிறப்பு கொடுக்கிற வரைக்கும் அதை மாறி 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 வேறு வேறு பிறப்புகள் கொடுத்து அதனுடைய அறிவு முழுக்க நல்ல தெளிவானதுக்கு அப்புறம் அந்த அறிவோடு இந்த பேரறிவோடு அது கலந்து ஒன்னா கலந்து பேரின்பத்தை துவைக்கும். இது வரைக்கும் என்ன பண்ணும்? இந்த அறிவு ஐம்புலன் உடனே நான்றதாகி 5 புலன்களுக்குள்ளே கட்டுப்பட்டு கிடக்கும். இந்த அறிவு எவ்வளவு சொன்னாலும் அது இந்த 5 புலன்களின் மேலே இருக்கக்கூடிய மயக்கத்தினாலே 5 புலன்களின் மேலே செல்லக்கூடிய அந்த பற்றுகளை அனுபவிப்பதற்காகவே அது போய்கிட்டு இருக்குமே தவிர
அதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு நம்ம அறிவு. இந்த 5 புலன்கள் என்று சொல்லக்கூடியது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களின் அந்த கட்டுப்பாட்டுல தான் இருக்கு நம்ம அறிவு. அது எப்படின்னா நெறி அறியாது நீராழம் போலன்னாரு, ஆழ நீரிலே நெறி அறியாது உற்றது போலன்னு மாத்தி போட்டுக்கணும். ஆழமான நீருக்குள்ளே நீச்சல் தெரியாதவன் சிக்கிக் கொண்டது போல அறிவானது 5 புலன்களுக்குள்ளே சிக்கிக்கொண்டு தானாக கரையேற முடியாமல் தவிக்கிறது. இந்த 5 புலன்களினுடைய இச்சைக்கு ஈடுபட்டு அவைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே, இந்த 5 புலன்களினுடைய தேவைகளையும் நோக்கத்தையும் பூர்த்தி செய்வதிலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த ஆன்மா கழிச்சிருது. அதாவது மேல வர முடியல. சரி, இந்த 5 புலன்களுக்குள்ளே இது மாட்டி இருக்குன்னு சொன்னா 5 புலன்கள் 5 கருவிகள், இதெல்லாம் யாரு கொடுத்தது? இதெல்லாம் எங்க இருந்து சார் வந்தது? இந்த ஆன்மா என்ன எங்க இருந்து போய் வாங்கிட்டு? இந்த 5 புலன்கள் 5 கருவிகள் இந்த உடம்பு இதெல்லாம் போய் அதுவா வாங்கிட்டு வந்தது? அதெல்லாம் இறைவன் தான் கொடுத்தார். என்ன சார் இது? இறைவனே கொடுத்தார். அப்புறம் அதுல இருந்து இது மாட்டிக்கிச்சு, சிக்கி தவிக்குது. அப்புறம் அதை காப்பாத்துறதுக்கு இவரே போய் காப்பாத்துறா எதுக்கு சார் இது? உடம்பை யார் கொடுத்தான்னு கேட்டா இறைவன் கொடுத்தான். கருவிகள் யாரு கொடுத்தானா? இறைவன் கொடுத்தான். கருவிகள் யாரு கொடுத்தானா? இறைவன் கொடுத்தான். அவனே கொடுத்தான். அப்புறம் அதுல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிற பொழுது குருவானவர் வந்து அதுல இருந்து கரையேற்றுவார். அப்படித்தானே சொல்றீங்க நீங்க? நெறி அறியாதுற்ற நீராழம் போல அறிவுளே அறிவு அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருவரன் தானே. குருவரன் என்று சொல்லக்கூடிய குருவானவர் வந்து இந்த 5 புலன்களிலும் சிக்கி தவிக்கின்ற ஆன்மாவை நீருக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற ஒருவருக்கு, நீச்சல் தெரியாத ஒருவருக்கு கை கொடுத்து உதவி மேலே தூக்குவது போல குரு வந்து மேலே கரையேற்றி விடுவார். ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த 5 பொறிகள் 5 புலன்கள் இது யார் கொடுத்தது? இதை கொடுத்தது யாரு? அன்பர்களே, ஒரு சின்ன செய்தி நாம சிந்திக்கணும். நமக்கு இப்ப இந்த உடம்பு வந்திருக்குன்னு சொன்னா இந்த உடம்பு வெவ்வேறு விதமா இருக்கு. நாமளே வேறு விதமான மனிதர்களை பார்க்கிறோம், வேறு விதமான பிறப்புகளை பார்க்கிறோம், வேறு வேறு விதமான நிலைகளை பார்க்கிறோம். இப்படி வேறு வேறு விதமா அவர் கொடுப்பாரா? அது ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவரவர்கள் விலைகளையும் அனுபவிப்பதற்கு தகுந்தவாறு அவரவர்களுக்கு உடல் வந்தது. உடல் அளவிலே தான் மாற்றம் இருக்குமே தவிர ஆன்மா அளவிலே எல்லாம் ஒண்ணுதான். ரயில்வே ஸ்டேஷன்ல குஷ்டம் பிடிச்சிக்கிட்டு கீழே ஒருத்தர் கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்க அவனுடைய ஆன்மாவும் நம்முடைய ஆன்மாவும் ஒண்ணுதான். உடம்புதான் அப்படி அந்த மாதிரி வீணாகி போய் கிடக்குதே தவிர சிவமும் ஆன்மாவும் அங்கே உள்ளே இருக்கிற நிலை நமக்கு என்ன நிலையோ அதே நிலைதான். ஞானிகள் அதனால்தான் ஆன்மாவை பார்ப்பார்களே தவிர உடல் அளவிலே அவர்கள் நோக்கம் செல்லாது. ஒருவனே தேவன் யார் சொன்னது? திருமூலர் தான் சொன்னார். ஏன் ஒருவனே தேவன் சொன்னாருன்னா, சிவம் என்பது ஒன்றுதான் கடவுள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டார், ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். ஒன்றே குலமும் ஒருவனே, ஒன்றே குலம் இல்ல, ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். பாட்டு சரியா சொல்லணும். அந்த உண்மை போட்டு பாருங்க, ஒன்றே குலம். நம்ம சைவத்துல சொன்ன மாதிரி எந்த சமயத்திலையும் எந்த மதத்திலையும் சொல்லலைங்க. என்ன ஒரு பேரு செஞ்சோமோ, பாக்கியம் செஞ்சோமோ, புண்ணியம் செஞ்சோமோ, இதை காதால கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டுச்சு. அவ்வளவு துல்லியமா சொல்லுகிறார். ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே நிலையில. அதனாலதான் சொன்னார் ஒன்றே குலமும். எல்லாம் ஒரே குலத்துலதான் இருக்கு எல்லா ஆன்மாவும். ஒன்றே குலம்னா, குலம்னா தொழில்னு அர்த்தம். தொழிலின் அடிப்படையில் பாகுபாடுதான் குலம்னு பேரு. அவர் புறத்தொழில சொல்லல. ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். ஒன்றே குலம்னு எல்லாம் வேற வேறையா இருக்கிறாங்க. இல்லப்பா, எல்லா ஆன்மாக்களும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற காரணம் அதனுடைய ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ளுகின்ற ஒரே தொழிலுக்காகத்தான் இங்க வந்திருக்குது. அதனால எல்லா உயிர்களும் ஒன்றே குலம்னர். அதன் அடிப்படையில ஒன்றே குலம். இந்த உயிரானது இந்த ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற ஒன்று ஆணவமலத்தினுடைய பீடிப்பினாலே சொல்லனாத துன்பத்தை அடைந்து கொண்டிருந்த அதை பார்த்து கருணை அடைந்து, இது ஏதோ ஒரு காலத்துல ஆணவமலத்தை போய் பற்றி இருக்கிறது, ஆணவமலம் பற்றல, இது போய் பற்றி இருக்கு, அதனால அறிவு மறைக்கப்பட்டு இருளுக்குள்ளே கிடக்குது. எப்படிப்பட்ட இருளுக்குள்ளே இருந்ததுன்னு தாய்மானவர் சொல்றார். 2 கண்ணும் இல்லாத ஒரு குழந்தை ஒரு ரப்பர் டியூபுக்குள்ள போட்டு மேல 15 சாக்க போட்டு ஒன்னா கட்டி நடுக்கடலுக்குள்ள பெரிய பாறாங்களை கட்டி உள்ள போட்டது போல கடந்துதான் ஆன்மா. ஆன்மாவுடைய யோசனை பாருங்க. ஆணவம் எவ்வளவு தூரம் அதை கொண்டு, இப்ப எவ்வளவு தூரம் நம்ம மேல கொண்டு வந்திருக்காரு தெரியுங்களா? சிவம் ஆணவம்னு ஒண்ணு பீடிச்சிருக்கு அப்படின்னு இப்பதான் கொஞ்சம் லேசா நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி எங்க ஆணவம்னு கேட்டோம். ஆணவங்கிறது ஒரு இருள். அது எங்க சார் இருள் இருக்கு? நல்லா வெளிச்சமா தான் இருக்கு. ஆணவம் எங்க இருளுங்கிறீங்க? அப்பா இது புற இருள் இல்லப்பா, அக இருள். அப்படின்னா என்ன? அந்த இருளை காட்டு, இது டேஞ்சர்ப்பா. எப்படி சொல்றீங்க? ஒரு பையனை கூப்பிட்டேன், டே உள்ள போய் ஒரு புத்தகத்தை எடுத்துருவான் அந்த ரூம்குள்ள போய் அப்படின்னு. அவன் போனான். போயிட்டு வந்துட்டு லைட் இல்ல, அங்க விளக்கெரியல, உள்ள புத்தகத்தை எடுக்க முடியல. அவன் வந்து என்கிட்ட சொன்னான், எங்கடா புஸ்தகம்? அங்க உள்ள ஒரே இருட்டா இருக்குதுன்னா. நான் புஸ்தகம் இருக்கான்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்றான்? இருட்டா இருக்குதுன்னா. நான் புஸ்தகம் இருக்கான்னு கேட்டா அவன் இருட்டு இருக்குங்கிறான், இருள் இருக்கிறதுங்கிறான். அப்ப இருள்
புத்தகத்தை தான் மறைக்குமே தவிர தன்னை காட்டிக் கொண்டு இருக்கும். இருள் பொருளை மறைக்கும், தன்னை காட்டும். ஆணவம் இருக்கு பாருங்க, பொருளையும் மறைக்கும், தன்னையும் மறைத்துக் கொள்ளும், தெரியாது. அதனால சொன்னார், இருள் உருவம் காட்டும், பொருளை காட்டாது. இருள் உருவம் காட்டும், இருபொருளையும் காட்டாது. இது ஆணவம். தன்னையும் காட்டாது, பொருளையும் காட்டாது, மறைக்கும், தன்னையும் மறைச்சுக்கணும். எங்க இருக்குன்னு கேட்கிறோம்ல, ஆணவம்னா என்னது, அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? அது மறைஞ்சிருக்கிறதுனால தானே கேட்கிறோம். இருட்டு இருக்குன்னு சொல்லுகிற பொழுது இருள் தன்னை காட்டி கொண்டு இருக்கிறது, பொருளைத்தான் மறைக்குமே தவிர தன்னை காட்டும். தன்னை காட்டுகிற இருள் பொருளை மறைக்கும், ஆணவமாகிய இருள் தன்னையும் மறைக்கும், பொருளையும் மறைக்கும். எங்க இருக்குன்னு தெரியாது. வலிய அந்த ஆணவமானது ஆன்மாவை இந்த மாதிரி பீடிச்சிருக்கு. அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அறிவு விளக்கத்தை தரார். இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இதை ஒரே நாள்ல சிவபெருமான் நீக்கி அதை அப்படியே லிஃப்ட் பண்ணிடலாமே சார் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சார் இது, சிவபெருமான் நினைச்சா முடியாதா? உங்க சிவனால நினைச்சா முடியாதா? ஒரே நொடியில அதை செய்து விட முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. சிவனால நினைச்சா முடியும், எல்லா ஆன்மாக்களையும் ஆணவத்திலிருந்து உய்விக்க முடியும். நாம விட தயாரா? நீங்க கவனமா கேட்கணும். சிவன் நம்மளை உய்விக்கணும்னா நாம விட்டா தானே உய்விக்க முடியும். தண்ணிக்குள்ள அமிழ்ந்துகிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கான், கையை கொடுப்பா மேல தூக்கி விடுறேன்னா, நான் கையெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ எப்படியாவது மேல தூக்கி விடுனா. அப்ப ஆணவத்து பிடிக்குள்ளே இருக்கிறவர்கள் நாம எங்க இருக்கிறோம்னு முதல்ல உணர்ந்தால்தான், நம்முடைய குற்றங்களை உணர்ந்தால்தான். இது முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, சித்துப்பொருளாகிய ஆன்மா தான் இருக்கக்கூடிய அந்த இருளை உணர்ந்துதான் அதுல இருந்து விடுபட முடியும். சோ அதற்கு உணர்வு கொடுக்கிறது தான் அவருடைய வேலை. நாம உணர்ந்தால் தான் இதுல இருந்து வெளியே வர முடியுமே தவிர, சிவம் நினைச்சா கூட நம்மளை வெளியே கொண்டாட முடியாது. சிவம்ங்கிறது பேரானந்த பொருள், ஆனந்தத்தை தர தயாரா இருக்கு. அனுபவிக்கக்கூடிய பக்குவத்துக்கு நாம வரணும், அப்பத்தான் அதை அனுபவிக்க முடியும். அப்ப அந்த பக்குவத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த பக்குவம் வருவதற்காக அத்தனை சூழ்நிலை உதவிகளையும் செய்ய தயாரா இருக்கு. ஆனால் நல்ல கவனமா கேட்கணும், முயற்சி முழுவதும் ஆன்மா விருப்பப்பட்டு எடுக்கணும். ரொம்ப அற்புதமா சொன்னாரு அப்பர் சுவாமி. மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி பொலையனும் நீரை பாய்ச்சி, தம்மையே நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே. வேளாண்குளத்தவர் இல்லையா அப்பர் சுவாமி, அதனால விவசாயத்தை ரொம்ப விளக்கமா சொல்றார். எப்படி செய்யணும் விவசாயம்? விவசாயம் செய்யறதுன்னா எப்படி செய்யணும்? முதல்ல என்ன பண்ணணும்? நிலத்தை உழுகணும். ரைட்டு. சில பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க, விதை விதைக்கணும்ன்றுவாங்க. நிலத்தை உழணும், பண்படுத்தணும் முதல்ல. அப்புறம் விதை விதைக்கணும். சரி, விதை விதைச்சாச்சு. அப்புறம் நீர் பாய்ச்சணும். சரி, அப்புறம் களை எடுக்கணும், ரொம்ப முக்கியம். களை எடுத்தாச்சு. அப்புறம் எரு போடணும். சரி, அப்புறம் வேலி போடணும், ஃபென்ஸ். இந்த களைங்கிறது அகப்பகை, வேலிங்கிறது புறப்பகை. வெளியில இருந்து வர தகராறு உள்ளுக்குள்ளேயே இருக்குது தகராறு. நமக்கு வெளியில இருந்து கொஞ்சம் பேர் தொந்தரவு பண்ணுவான், நம்ம குணமே உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு எல்லா தொந்தரவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை நமக்கு தெரியாது. சம்சாரத்திட்ட எரிஞ்செரிஞ்சு உழுந்துட்டே தான் இருப்போமே தவிர நம்ம கூட நமக்கு தெரியாது. இது எத்தனை கெட்டு போகுதுன்னு விட்டுரும். அதுவும் இல்லையா சொல்லி பார்ப்பாங்க, கேட்கல என்ன பண்ண முடியும். அகப்பகை புறப்பகையை ரொம்ப கரெக்டா வச்சுப்பாங்க எல்லாரும், ஆனா அகப்பகையை ஏமாந்துருவாங்க. நமக்கு நாமே பகை இருக்கும். நமக்கு வெளிப்பகைக்கு ஃபென்ஸ் போடணும். அகப்பகை என்னது? உள்ள இருக்கிற பகை என்ன? களை புடுங்கிறது. அதுவும் சேர்ந்து வளரும். பயிரை வளர்க்கிற போது அதுவும் வளரும். பூஜை பண்ணுகிற பொழுதே நாம பூஜை பண்றோம் அப்படிங்கிற எண்ணமும் சேர்ந்து வளரும். அதை புடுக்கி போட்டுறணும். நம்ம மாதிரி யாரு பூஜை பண்ணுவா அப்படின்னு என்ன வரும், அதை புடுக்கி போட்டுறணும். எவனும் பூஜை பண்ண மாட்டேங்கிறான், நான் மட்டும் பண்றேன் பாரு, அதை புடுக்கி போட்டுறணும். எல்லாத்த விட நான் உயர்ந்தவனா இருக்கிறேன், ஏன்னா நான் சிவ பூஜை பண்றேன் அப்படின்னு என்ன வரும்னா அதையும் புடுக்கி போட்டுறணும். இதெல்லாம் கலை. இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயே விளையும். நாம பேசிக்கிட்டே இருப்போம், சில பேர் பேசவே மாட்டாங்க, ஆனா சிந்தான முழுக்க சிவத்துக்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயோ இருப்பாங்க, அவங்க சிவத்தோட நெருக்கமா இருப்பாங்க. யார சொல்ல முடியும்? ஒருத்தர் புறத்தோற்றத்தை வச்சோ அல்லது அவங்க புறத்துல பேசுறதை வச்சோவா கண்டுபிடிக்க முடியும் அவங்க சிவத்தின் மேல வச்சிருக்க பக்தி? இவருக்குள்ள தெரியும், அவருக்கு தான் தெரியும் யார் எவ்வளவு நெருக்கம்னு. சரி, இந்த விவசாயத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. மெய்மையாம் உழவை செய்து, மெய்மைங்கிற உழவு முதல்ல உழவட்டுங்கிற முதல்ல வாழ்க்கையில மெய்மை கத்துக்கணும். மெய்மை கத்துக்கணும்னா ஓரளவாவது உண்மை பேசணும். வாழ்க்கையில் ரொம்ப வேண்டியவங்கிட்டையாவது அட்லீஸ்ட் சம்சாரத்துக்கிட்டையாவது உண்மை பேசணும். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எத்தனை பொய் உண்டோ அத்தனை பொய்களையும் சொல்லி 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 அழுத்து போய் இனிமே பொய் ஸ்டாக் இல்லைன்னா தான் படுக்கவே போறான். சரி, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. மெய்மையாம் உழவை செய்து, இப்ப வித்தணும் விக்கணும். எதுக்கு? விதை விதைக்க போறது எதுக்கு? சிவபோகத்தை அறுவடை பண்றதுக்கு. விருப்பனும் வித்தை வித்தி, விருப்பு இச்சை. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும்
நீரை பாய்ச்சி. பொறுமைங்கிற நீரை பாய்ச்சணும். என்னைக்காவது விவசாயி நாத்து நட்டதுக்கு அப்புறம் மறுநாளே போவானா அறுவடைக்கு? பொறுமையா காத்திருப்பான் பயிர் பக்கம் அடைகிற வரைக்கும். சிவ பூஜை பண்றவங்க, சிவனை வழிபாடு செய்கிறவர்கள் பொறுமையா காத்திருக்கணும். பொலையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு, ஒழுக்கம் அந்த வேலியிட்டு, செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்று. சிவகதி விளையும், அதுக்கு முதல்ல தேவை விருப்பம்னர். ஆன்மா விருப்பப்பட்டாதான் சிவகதி விளையும். ஆன்மாவுடைய விருப்பம் இல்லாம இறைவன் முக்தியை தருவதில் பயனே கிடையாது. அதனாலதான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா. யாருக்கு என்ன தேவைன்னு கேட்கிறாங்களோ அதைத்தான் கொடுப்பாரே தவிர கேட்காததை தரவே மாட்டார். நிச்சயமா தரமாட்டார். ஒருவருக்கு என்ன தேவை என்று சிவத்திரம் போய் நிற்கிறாரோ அவருக்கு அதைத்தான் தருவார் சுவாமி. ஏன்னா அவன் அதைத்தான் கேட்டுட்டு வரான். அவனுக்கு வேற ஏதாவது கொடுத்தா பிரயோஜனப்படாது. எது வேணுமோ அதை கொடுத்தா தான் பயன்படுமே தவிர, எது எப்ப வேணுமோ அதை கொடுத்தா தான் பயன்படுமே தவிர, இல்லையா? குழந்தை சிலேட்டு குச்சி கேட்டுச்சுன்னா நீங்க சிலேட்டத்தை குச்சிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். பல்பம் சிலேட்டு குச்சி போனாங்கலாம் பல்பம் தான் நீங்க வாங்கி கொடுக்கணுமே தவிர, ஏன் ஸ்டேட்டஸுக்கு நான் பல்பெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, கோல்டு டிப்பு போட்ட பார்க்கர் பேனா தான் வாங்கி தர முடியும்னு குழந்தைகிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இப்படி குத்தும். பயன்படுமா? அதுக்கு பயன்படாது. அதனால நாம போய் நின்ன உடனே நமக்கு முக்கிய தூக்கி எல்லாம் கொடுத்துட மாட்டார். யாரும் பயப்படவே வேணாம். ரொம்ப பேர் சிவன்ட்ட வரவே பயப்படுறாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் பயமா இருக்கு சார், ஏன்னா முக்தி கொடுத்துருவாரோன்னு பயமா இருக்கு சார் அப்படின்னு. சிவன் வந்தா முக்தி கொடுத்துருவான்னு யாரோ பயமுறுத்தி விட்டாங்க. முக்தி கொடுப்பான்னு தவம் இருக்கிறவங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கிறார். கேட்காதவங்களுக்காக கொடுக்க போறாரு. உலகாயுதமாக இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஆன்மா முதல்ல சிவத்தை நெருங்குகிறது. தப்பில்ல. துன்பம் வருகிற பொழுது இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா, இது எனக்கு மன உளைச்சலை தருகிறது, என் வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கலாக இது இருக்கிறது, என் வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்த முடியலையே, என் மனம் அமைதி அடைய முடியலையே, இதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா, நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ண முடியுமா, அதுக்காகத்தான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு ஒருவன் வருவாரானால் சிவம் உபகாரம் செய்யுது, உதவி செய்யுது. சரி, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இதை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத போ அப்படின்னு அது தீர்த்து வைக்குது. நிச்சயம் தீர்த்து வைக்கும். நீங்க அதுகிட்ட போய் பேசணும். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, பேசணுமா சார், அது எப்படி சார் அது பேசினா அவருக்கு உழுவுமா காதுல அப்படின்னு ரொம்ப பேர் சந்தேகப்படுறாங்க. பேசணும். ஞானிகள் தேவாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிரம்ப இடங்கள்ல பேசியிருப்பாங்க. நிரம்ப இடங்கள்ல அந்த தேவாரம் முழுக்க அவங்க உரையாடியதாகவே இருக்கும். ரொம்ப அன்போடு நாம அவர்கிட்ட பேசுற பொழுது பதில் சொல்றார். நிரம்ப தடவை பதில் சொல்லுவார், அடிக்கடி பதில் சொல்லுவார். என்ன பதில் நம்ம புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல வராது, அவ்வளவுதானே தவிர கொஞ்சம் அப்படி டியூன் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன லாங்குவேஜ்ல சொல்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும். நிச்சயமா பதில் சொல்லுவார். நம்ம அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. பதில் சொல்லாதது சிவம் இல்லவே இல்லை. பதில் சொல்லும். எனக்கு பல முறை சொல்லியிருக்கு பதில். வாய் திறந்து வார்த்தையா பதில் சொல்லாது, எத்தனையோ முறை அது அந்த செயல்கள்ல காட்டும். அவ்வளவுதானே இதோ அப்படின்னு காட்டும், சொல்லும். நாம புரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு வரணும். எனக்கு எப்படின்னா ஞானிகளுக்கு எப்படி காட்டியிருப்பார், உங்களுக்கும் அந்த அனுபவம் நிகழ்ந்திருக்கும். அதனால இறைவன் ஆணவத்தில் இருந்து இந்த ஆன்மா விடுபட வேண்டும் என்று எப்பொழுது விரும்புகிறதோ, இப்ப இந்த சூழல், இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்கிற அந்த நிலையில வந்து பிறகு அது சொல்லும், இந்த வாழ்க்கையே வேண்டாமே, இது எதுக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிற சூழ்நிலை வரும். முதல்ல வாழ்வில இருக்கிற சிக்கல்களை தீர்க்க சொல்லும், அப்புறம் தெரிஞ்சுக்கும் அது வாழ்வே சிக்கல், இது எப்படி தீர்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டு, இதுல இருந்து விடுபடணும்னா இதை மொத்தமா பைசல் பண்ணாதான் முடியுமே தவிர, கடல்ல இருந்து விடுபடுவதற்கு எப்படியாவது வட்டி கட்டுறதா வழி, இந்த மாசம் எப்படியாவது வட்டி கட்டுறதுக்கு எனக்கு ஒரு வழி பண்ணு, கட்டியாச்சு, அடுத்த மாசம் வருமே, இந்த அடுத்த மாசம் வட்டி கண்டு. அப்ப உண்மையான வழி நிவாரணம் என்னன்னு கேட்டா கடனையே திருப்பி விடுகிறது தான் வழி. அது போல இந்த பிறப்பையே நீக்கிக் கொள்வதுதான் உண்மையான பரிகாரமே தவிர இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய அந்தந்த சிக்கல்களை தீர்த்துக் கொள்வது பரிகாரம் அல்ல, இல்லையா? இதை நாம சொன்ன உடனே உணர்ந்துக்க மாட்டோம். அதனால சரின்ட்டு அவரும் அப்படியே விடுவார். சிவம் போல பேசும் தெய்வம் கிடையாது. அதுக்கு அதோட பேசணும்னா ஒரே ஒரு மொழி தான் அதுக்கு புரியும். நீங்க அந்த மொழியில பேசினாதான் அதுக்கு புரியும். எப்படி ஜப்பான்காரன்ட்ட ஜப்பான்ல பேசினா தான் புரியுமோ, எப்படி மெட்ராஸ்காரன்ட்ட நீங்க தமிழ்ல பேசினா புரியாது, அந்த மெட்ராஸ் பாஷையில பேசினா தான் புரியும். அப்படி சொல்லு, நான் என்ன இப்படி பேசினா எப்படி புரியும்? நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது ஒருத்தர் மெனக்கட்டி கேட்கிறாரு, ஏப்பா இந்த பக்கம் அந்த பேருந்து வருமாப்பா அப்படின்னு கேட்டாரு. அது பேருந்தா அப்படின்னு, அதான்ப்பா அந்த பஸ்ஸுப்பா, அப்படி நல்லா தமிழ சொல்லு, அது தமிழாம். அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஊருக்கு வந்த புதுசுல கீது கீதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் வந்த புதுசுல என்ன கீது கீதுனா என்னது இது அப்படின்னு எனக்கு புரியாம இருந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சது அது எவ்வளவு தூரம் தேஞ்சு போயிருக்கு. யாழ்ப்பாணத்துல கிளம்பி, யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா இருக்கின்றது அப்படின்னு முழுமையா சொல்லுவாங்க. அப்படியே தாண்டி திருநெல்வேலி வந்தீங்கன்னா இருக்கிறது அப்படிம்பாங்க. அப்படியே தாண்டி மதுரை பக்கம் வந்தீங்கன்னா இருக்கு, அப்படியே விழுப்புரம் திருச்சி இப்படி எல்லாம் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தீங்கன்னா இருக்குது அப்படின்பாங்க. மெட்ராஸ் வந்தோடனே கீது ஒரே அமுக்கி அந்தந்த ஊர்ல அந்தந்த தமிழை பேசினா தானே புரியும். சிவபெருமானுக்கு ஒரு மொழி இருக்கு, அந்த மொழியில பேசினாதான் புரியும். அது என்னன்னா அன்பு.
அந்த மொழியில பேசினா அவருக்கு ரொம்ப நல்லா புரியும். உடனே பதில் சொல்லுவார், உடனே உங்களோட பேசுவார். அந்த நிலையிலே ஆன்மா படுகின்ற துயரத்தில், ஆன்மா படுகின்ற துயரத்தை பார்த்து அந்த துயரத்தை நீக்க வேண்டும் என்கிற பெருங்கருணையினாலே இது ஆணவத்தை விட வேண்டும் என்று சொன்னால் அனுபவப்பட்டால் தான் இது விடும் என்பதினாலே கருவி காரணங்களை கொடுத்தார். இப்ப கருவி காரணங்களை கொடுத்து இதை தத்தளிக்கிற பொழுது திரும்பவும் குருவாக வந்து இந்த கருவி காரணங்களிலிருந்து விடுபடுகிற வழியை சொல்லி மேலே ஏற்றி விடுகிறார். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதுல இந்த ரஷ்ய நாட்டுல இந்த பிறந்த குழந்தை ஒரு 2 மாசம் 3 மாச குழந்தைங்கலாம் இருக்குது. 3 மாச குழந்தை 4 மாசம் எல்லாத்தையும் பெரிய தண்ணி தொட்டி மாதிரி இருக்குங்க. இந்த தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி தூக்கி போடுறான் இந்த குழந்தை. நமக்கு பக்கு பக்குங்குது. அது உள்ளுக்குள்ள தண்ணியில போட்டபடியே உள்ள போயிடுது, மேல வருது. அப்புறமா என்ன பண்றான், அந்த காப்பாளர் ஒருத்தர், கேர்டேக்கர்னு ஒருத்தர், அவன் என்ன பண்றான், 4-5 குழந்தைய தூக்கி உள்ள போட்டுறான். அதாவது தப்புக்கடி குதிக்குதுங்க. அப்புறம் மெதுவா இறங்கி என்ன பண்றான், அப்படியே ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்கான். அந்த குச்சியை பிடிச்சி அப்படி தூக்குறான். அது அந்த குச்சியை பிடிச்சிக்குது, இப்படியே மேல வருது. இன்னொரு குச்சியை நீட்டுறான், இது மேல வருது. அப்புறம் அதை விட்டுறான், இதை தூக்குறான். இப்படி எல்லாம் தவிச்ச உடனே அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுங்க கால் அடிக்கிறதும் கை அடிக்கிறதும் 4 மாசத்துல நீச்சல் கத்துக்குதுங்க. அதுல அப்ப தண்ணியில தூக்கி டெலிபரேட்டா தள்ளி விட்டா நீச்சல் அடிக்க கத்துக்கிறதுக்கு அதுக்கு பயிற்சி வந்தோடனே இந்த கேர்டேக்கர் அப்படியே மெதுவா கத்து கொடுத்து தூக்கி விடுறாரு. இப்ப இந்த சூழ்நிலையில இதுங்களுக்கு ஆர்டிபிஷியலா செயற்கையா இதுங்களை அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கி அதுல தள்ளுகிற பொழுது காப்பாற்றி கொள்ளுகிற அந்த வன்மை வந்து விடுவது போல இயற்கையா ஒரு ஆபத்து வந்தா அதுல இருந்து அதை நீக்கிக் கொள்ளக்கூடிய பயிற்சி பெற்று விடுகிறது. அது போல இயற்கையாக இருக்கக்கூடிய ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து இது பிடியிலிருந்து விடுபட வேண்டும்னா இதுக்கு செயற்கையா ஒரு பயிற்சி அளிக்கணும்னு செயற்கையாக இருக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகரணங்களையும் உடம்பையும் கொடுத்து அதுல இதை தூக்கி போட்டு இது அதை தத்தளிக்கிற பொழுது மெதுவா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அப்படி மேல தூக்குற மாதிரி தூக்கி விட்டு தானாக ஆணவ மலத்திலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை அளித்து விடுகிறார் சிவம். இதுதான் நோக்கம். இதுதான் அறிவு. ஐம்புலனுடனே நான்றதாகி, ஐம்புலனுடனே நான்றதாகின்னா 5 புலன்களும் 5 புலன்களினாலே அனுபவிக்க. 5 புலன்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் தான். ஆனா சுவையை அறிமுகப்படுத்துகிற டிரான்ஸ்டியூசர் எதுன்னா நாக்கு. சுவையை உணர்வது எது? கருவி, நாக்கு தான். ஓசையை கேட்கறது எது? காது. அப்ப இந்த புலன்கள்னு சொன்னா அது சுவை, அதோட கருவி நாக்கு. தீ அது ஒரு பூதம், அது ஒளிங்கிற புலன், அதுக்கு கருவி கண்ணு. ஒளியை பார்க்கணும்னா கண்ணாலதான் பார்க்க முடியும். 5000 வாட் பல்பு போட்டாலும் கண்ணை மூடிட்டா காதால பார்க்க முடியாது. காது ஒளியத்தான் கேட்க முடியுமே தவிர ஒளியை பார்க்க முடியாது. எத்தனை லைட் போட்டிருக்குன்னு கேட்டா கண்ணை மூடி சொல்ல முடியுமா? முடியாது. அது கண்ணு பார்த்து தான் சொல்ல முடியும். அப்ப ஒவ்வொன்றையும் அறிவதற்கு ஓரொரு நிலையிலே கொடுத்திருக்கிறார் கருவிகரணங்களை. இந்த 5 கருவிகரணங்களையும் கொடுத்து ஆன்மாவை தூக்கி அதுல போட்டார். இது அதுல மாட்டிக்கிட்டு தத்தளிக்குது. தத்தளிக்கிற பொழுது நெறி அறியாதுற்ற நீராழம் போலன்னாரு. இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழின்னு தெரியாம தவிக்கிறது. அப்பதான் குருவரன் வருகிறார். குருவாக வந்து தத்தளிக்கிற பொழுது இந்த தத்தளிக்கிற ஆன்மா இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று இச்சிக்கணும், விரும்பணும். அப்பதான் அதை தூக்கி விடுவார். எல்லாத்துக்கும் வந்து அதை தூக்கி விட மாட்டேங்கிறேன், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை எப்படியாவது வெளியில விட்டுரு அப்படின்னா, இல்ல இதுவே சௌரியமா இருக்கு இங்கே இருந்துக்கிறேங்கிறதா விட்டுறாரு. எல்லாரையும் தூக்கி விடுறது இல்ல. பிறப்பு என்பது வேதனை தரக்கூடியது. இதுல இருந்து நான் விடுபடணும், எனக்கு எப்படியாவது வழிபண்ணுன்னு வராங்க இல்லையா? அப்ப அவங்க வேண்டுதல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா லௌகீகமா இருந்திருக்கும். போக போக எப்பப்பா உன்னை கூட சேர போறேன், இப்படி பிரிஞ்சே இருக்கிறேனே, நான் கூட எப்ப சேர போறேன், எப்போ எனக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைச்சி பேரானந்தமாக இருக்கக்கூடிய உன்னையே சதா சிந்திக்கணும், உன்னையே சதா பேசணும், கூடு மண்பீரில் கும்பிடலே அன்றி வேற ஒண்ணு வேணாம்ப்பா எனக்கு என்று கேட்கக்கூடிய நிலை தாமாக வருகிற பொழுது சிவம் அப்படி சேர்த்துக்குது. வா வா, ரொம்ப களைச்சு போயிட்ட, வா வா அப்படின்னு சேர்த்துக்குது. அதை சொல்ற, நெறி அறியாதுற்ற நீராடும் போல அறிவு அறிவுளே அழிந்தது போல. இந்த நெறி அறிவிப்பாராம் குருபுரன் வந்து எப்படி இந்த உலக இக்கட்டில இருந்து தப்பிக்கிறது. இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம துன்பம்னு நினைச்சா தானே அதுல இருந்து விடுபடுறதுக்கான முயற்சியில ஈடுபடுவோம். நாம இப்ப இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய இந்த நிலையை எத்தனை பேரு அதை துன்பம்னு நினைக்கிறோம், எத்தனை பேரு துன்பம் கொஞ்சம் தான் சார், நிறைய இன்பம் இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு இல்லையா? அதாவது ஒருத்த காட்டுல போயிட்டு இருந்தான், வழி தவறி போச்சு. வழி தவறி போனவன் காட்டுல அப்படியே போய்கொண்டே இருந்தான். எங்க வழின்னு தெரியல, திடீர்னு பார்த்தா ஒரு புலி துரத்த ஆரம்பிச்சது. புலி துரத்த ஆரம்பிச்சுன்னா ஐயோ புலி துரத்துதுன்னு வேக வேகமா ஓடுனான். கண்ணு ஒண்ணும் தெரியல, கண்ணு மணி தெரியாம ஓடுறான், தலை தெறிக்க ஓடுறான். திடீர்னு கால் இடறிச்சு, ஒரு பாழை கிணத்துக்குள்ள விழுட்டான். நல்லபடியா கிணத்துக்குள்ள உள்ள போற நேரத்துல ஒரு மரக்கொம்பு மாதிரியே ஏதோ ஒண்ணு கிடைச்சது, விழுது. டக்குனு அதை பிடிச்சிக்கிட்டான். நல்ல வேலையா கீழே விழல, அதை பிடிச்சி தொங்கினான். கீழே குனிஞ்சு பாக்குறான்,
ஏகப்பட்ட பாம்புங்க நெளிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ உளுந்தா இந்த பாம்புகிட்ட மாட்டி கொத்தி தீர்த்து இருக்குமே அப்படின்னு நினைச்சு மேல எப்படியாவது பிடிச்சி மேல ஏறிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறான். மேல அந்த புலி அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கு. சரி இது போற வரைக்குமாவது இதுல தொங்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல பிடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க ஒரு விழுது. அந்த விழுத 2 எலி சேர்ந்து கடிச்சிட்டு இருக்கு. கருப்பு எலி வெள்ளை எலி ரெண்டும் கற்குன்னு அதை போட்டு கரைச்சிட்டு இருக்கு. அது எப்ப அறுவடை தெரியல, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. இப்படி இதை எலி இதை கரைச்சிட்டு இருக்கு. மேலேயோ புலி கீழையோ பாம்புங்க. என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்க நேரத்துல அந்த பாலுங்கணத்தை ஒட்டி ஒரு பெரிய மரம், அந்த மரத்துல ஒரு தேன் கூடு கட்டி இருந்தது. அந்த தேன் கூடு டக்குன்னு ஓட்ட விழுந்துச்சு. மேல இருந்து கொஞ்சம் தேன் அப்படி சிந்திச்சு டொக்குனு இவன் நாக்குல விழுந்தது. அந்த நாக்குல அந்த தேனை வாங்கினான். என்ன டேஸ்டா இருக்குப்பா அப்படின்னா. இந்த மேல இருக்க புளிய மரம் தான், கீழே இருக்க பாம்ப மரம் தான், பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிற கைத்த அறுத்துட்டு இருக்கிற 2 எலிய மரம் தான். இந்த மேல இருந்து சொட்டிச்சு பாருங்க தேனு. என்ன அருமையா இருக்கு, இன்னும் 2 சொட்டு விழுந்தா பரவாயில்ல, இது எப்படி விழுவும் அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான். மேல துரத்துற புலிதான் ஆணவம், கீழே இருக்குதே அந்த பாம்புங்க தான் நம்முடைய வினைகள், தீவினைகள். பிடிச்சி தொங்குற அந்த கயிறு இருக்க அதுதான் நம்முடைய கண்மங்கள், கண்மம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு. இந்த உண்மை மாயிலிருந்து வந்ததே இந்த உடம்பு. அத 2 எலி கரட்டிட்டு இருக்க அதுதான் இரவும் பகலும் என்று சொல்லக்கூடிய எலிகள். நாள் போய்கொண்டே இருந்து உடம்பும் போய்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஆணவமாகிய புலியும் கண்மங்களாகிய இந்த பாம்புகளும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விடுதை அரித்து கொண்டிருக்கக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய மரண தேவதை நெருங்குவது, இத்தனையும் மறந்து போய் அந்த மேல இருக்கிற தேனை சுவைக்கிற மாதிரி வாழ்க்கையில அப்பப்ப ஏற்படுற இன்பத்தை ஆகா இது அல்லவா இன்பம் என்று நம்மை மறந்து நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஒருவர். வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு எத்தனை நாள் இது நம்முடைய வாழ்வினுடைய ஸ்பேன் எத்தனை நாள் இருக்கு. அதுக்குள்ள நாம எதை தீர்மானிக்கணும், எதை செய்யணுங்கிறதுக்காக வந்தோம், அதுல ஏதாவது நம்ம செய்துட்டோமா? ஆனா உலகியல் அப்படி நினைக்கிறாங்களா? ரிட்டையர் ஆயிட்டாங்க, வயசு 60 ஆயிடுச்சு 65 ஆயிடுச்சு அப்படின்னா உலகியல்ல சார் என்ன சார் எப்படி ரிட்டையர் ஆயிட்டீங்க போல இருக்கு, 4 வருஷம் ஆச்சு, எப்படி என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. நான் சிவனோட அருளை நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னா எப்படி பாப்பாரு அவரு? அட பைத்தியக்காரா, சுதாரிக்காம போயிட்டானே இந்த ஆளு அப்படித்தானே நினைப்பாங்க. நான் சிவனோட அருளை ரொம்ப சேர்த்து வச்சிருக்கேன்னா என்னையா பைத்தியக்காரமா இருந்திருக்கிறேன், அதை வச்சு என்னையா பண்ண முடியும், அதை வச்சு யாரையா சோறு போடுவோம் உனக்கு கேட்பாங்கல்ல. உலகியல்ல பொருளாதார நிலையில வெற்றி பெற்றா தானே வெற்றின்னு நினைக்கிறாங்க. அருளாதார நிலையில வெற்றி பெற்றவர்கள் யாருன்னு இந்த உலகம் பாக்குறதா? பாக்குறது இல்ல, பாக்காது. அப்ப நாம என்ன செய்யணும்? பொருளாதார நிலையில முன்னேறுவதா அருளாதார நிலையில முன்னேறுவதா? பெரிய கேள்வி இருக்குல்ல. உலகியல் நோக்கில நாம பைத்தியக்காரனாகிறதா இல்ல உலகியல் நோக்கில சாமர்த்தியக்காரர் சார் அவரு பேங்க்ல நல்ல ஒரு சௌரியமா ஒரு 2.5-3 லட்சம் பிக்சட் டெபாசிட்ல போட்டு வண்டி வருது, நல்ல ஒரு 50 லட்சம் பொறுமான வீடு இருக்கு சார், ஒரு நிலம் ஒண்ணு ஊர்ல தஞ்சாவூர் சௌரியமா இருக்கா சார், ரொம்ப சுதாரிச்சுட்டார் சார் அவரு, பரவாயில்ல அப்படி. அவருக்கு என்ன சார், அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன், அவருக்கு 3 பசங்க சார், பெரியவங்க சார் இருக்காருன்னு, பெரியவன் ஆஸ்திரேலியால இருக்காரு, சின்னவன் எங்க சார் இருக்கிறார், நடுவில் இருந்த அவங்க சார் அமெரிக்காவில் இருக்கான் சார், அது கீழே இருக்கான் ஜப்பான்ல இருக்கான் சார், நீங்க எங்க இருக்கீங்க, தெருவில் இருக்க சார். அவன் பார்த்ததுனால போயிட்டா இவருக்கே அப்பா நீ நல்ல நான் எவ்வளவு வேணா அனுப்புறப்பா, நீ நல்ல ஹோமா பார்த்து சேர்ந்துக்கப்பான்ட்டான். சரியா போச்சா? வாழ்க்கையில ரொம்ப ஒரு டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம் தான். இந்த சொசைட்டிலையும் இருக்க வேண்டியிருக்கு, சொசைட்டிக்கு அப்பாற்பட்டும் வளர வேண்டி இருக்கிறது. நம்ம அது ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சொசைட்டிக்குள்ள இருக்கிறோங்கிற பொழுது சொசைட்டி ஒரு மனிதனை வெற்றியுடைய மனிதன் என்று எப்பொழுது சிந்திக்கிறது, எப்பொழுது பார்க்கிறது, அவன் எவ்வளவு பக்திமான் என்பதை வைத்தா பார்த்து அவனை வெற்றியுடையவன் என்று தீர்மானிக்கிறது. அப்ப நாம என்ன செய்யறது? இப்ப அதுதான் நம்முடைய முன்னால் இருக்கிற கேள்வி. நாம எப்பவுமே நம்முடைய வெற்றி தோல்விகளை எல்லாம் சிவனுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க கத்துக்கணும். வாழ்க்கையில மனிதன் எப்பொழுதுமே வெற்றி தோல்வி என்பதெல்லாம் தம்மால் எய்துவது இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னலமற்ற நிலையில சிவபெருமானுடைய திருவடியில ஆரம்ப காலம் தொட்டு இளமை காலம் தொட்டு எந்த நிலையில இருந்தாலும் ஏதாவது வாழ்க்கையில ஒரு வெற்றின்னு வந்தா அதை எடுத்துக்கொண்டு போய் இது என்னது இல்லை இந்த ஒண்ணுது அப்படின்னு தூக்கி அன்னைக்கு ராத்திரி அவன் காலில் போட்டு போயிடணும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை வருமானம், இது எனக்கு சம்பந்தமே கிடையாது, என்ன கொடுத்துருக்கிறேன் வந்திருக்குது அவ்வளவுதான், இது என்னது இல்லை, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு என்ன டெம்ப்ட் பண்ணி ஏமாத்தாத, இந்த இது ஒண்ணுது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி வாழ்கின்றவர்கள் வாழ்நாளின் இறுதி வரை வெற்றியையே பெறுகிறார்களே தவிர அவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. யார் ஒருவர் சிவனை சார்ந்து இருக்கிறார்களோ, சிவனுடைய திருவடியே சார்ந்து இருக்கிறார்களோ, சிவனையே சார்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அப்படின்னு வெற்றியா நீ கொடுத்திருக்கிற, இல்ல இதை வாழ்க்கையுடைய தோல்வியா கொடுத்திருக்கிற, நீ கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோ என்கிற நிலையில மனப்பக்குவத்தோடு போகிறவர்களை யாரும் எந்த நிலையிலும் அவருடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயித்து பேச முடியாது. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள்
இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையேனார். எல்லாம் சிவனுடைய. அப்ப இந்த பக்குவம் வருவதைத்தான் குரு தருகிறார். குரு எப்ப வராருன்னா நாம குருவை எதிர்நோக்குகிற பக்குவம் வந்தா தான் வருவார். குரு வரமாட்டார். குரு எப்ப வருவாருன்னா அப்பதான் வருவார். ரொம்ப பேர் கேட்கறாங்க குரு வருவார்னு சொல்றீங்களே, எனக்கு எப்ப வருவாரு எனக்கு எப்ப வருவாருங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கிட்ட போய் அப்ளிகேஷன் குரு வர வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கே தெரியும். ஏன்னா அவர் உள்ள இருக்கிறாரு. வெளியில இருக்கிறவருக்கு தான் சொல்லணும், உள்ள இருக்கிறவருக்கு ஏன் சொல்லணும்? அகத்துரு நோய்க்கு உள்ளினரே என்று அதனை சகத்தவரும் காண்பருவதான். ஒரு மேனேஜர் ஒருத்தர் போய் கேட்டாரு, சார் 6 நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு? தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. தெரியவே இல்லை. தலைவலி தெரியுமா? அவன் அனுபவிச்சாதான் தெரியும். அது போல ஒருவருக்கு பக்குவம் வந்து விட்டது என்பது எப்படி தெரியும்? சிவம் உள்ள இருக்குது தெரியாது, பக்குவம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு. வெளியில இருந்து பாக்குற பொழுது ஆகா இவர் மிகுந்த பக்குவம் உடையவராக இருக்கிறாரே என்று நாம் வெளியில நினைக்கலாம். உள்ள பழுக்காம இருக்கும். அது அவருக்கு தான் தெரியும். பொக்கம் மிக்கவர் பூ அப்படின்னு கண்டு நட்டு நிற்பர் அவர் தம்மை நாணியேனர். அவரை யாராலும் ஏமாத்த முடியாது. ஒருத்தரும் ஏமாத்த முடியாது. அவரை யாரும் ஏமாத்தவே முடியாது. ரொம்ப பேரு ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு தப்பு பண்றாங்க புற உலகத்துல. அதுல எல்லாம் அவர் மயங்கவும் மாட்டார். அன்பு ஒண்ணுக்குத்தான் அவரை கீழே சாய்க்க முடியும். அன்போடு நமச்சிவாயம் அப்படின்னு போடுகிற அந்த ஒரு மலர் கோடி ரூபாய்க்கு பொறுமான அவருக்கு. அன்பு சார்ந்த நிலையில அவரை சார்ந்துட்டா உங்களை ஒருத்தரும் ஒன்னு அசைக்கவே முடியாது. உங்களை நான் அன்பு சார்ந்த நிலையில எனக்கு சிவம் துணை இருக்கு, நான் சிவத்தை சார்ந்து இருக்கிறேங்கிற பொழுது மலையே வந்தாலும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சிவத்தை சார்ந்து இருக்கிறீர்கள். உள்ள தலைவர் எனக்கு சிவமே துணை, நான் சிவத்தை சார்ந்து இருக்கிறேன், எனக்கு வேற யாரும் துணை கிடையாது, நான் சிவத்தையே சார்ந்து இருக்கிறேன் என்று யார் ஒருவர் உள்ளத்து அளவிலே சிவத்தை சார்ந்து விளங்குகிறார்களோ அவர்களை இந்த உலக அளவிலே உலகாயுத அளவிலே இந்த வாழ்வியல் நிலையில யாரும் எதுவும் செய்யவே முடியாது. இதுதான் நம்ம திருமலை ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார்கள். ஆனா நம்ம சாரணும், நாம சார்ந்து நிற்கணும். இத சொல்றாரு இந்த பாட்டுல. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல அப்படிங்கிறார் பாருங்க. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல, அதான் ரொம்ப முக்கியம். இந்த அறிவு அறிவுள்ளே அழிந்தது போலன்னா குருபரன் தீட்சை கொடுத்து அந்த உபதேசம் கொடுத்த உடனேயே இப்ப தனக்குன்னு ஒரு அறிவு இல்லாமல் அந்த ஆன்மா தன்னுடைய அறிவை இழந்து சிவத்தோட அறிவுக்குள்ளே தன்னுடைய அறிவை பதித்து சிவத்தின் அறிவை தம்முடைய அறிவாக கொள்ளும். இது எப்படின்னு கேட்ட, இது சோகம் அப்படின்னு உபனிஷத்துல வரும். சோகம் பாவனை அப்படின்னு பேரு. ஹம்ச 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 ஹம்சன்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா சோகம்னு வரும். இந்த சோகம்ங்கிறதுல இருக்கிறத சோகத்துக்கு கடைசியில போட்டா ஹம்ச, ஹம்சல இருக்கிற சோகத்துக்கு முதல்ல போட்டா சோகம். சோகம் பாவனைனா ஹம்ச, ஹம்சம்னா அன்னம், அன்னத்தை குறியீடாக வைப்பார்கள். சோகம் பாவனை அவன் நான் அப்படின்னு அர்த்தம். சோகம்னா அவன் நான் ஆனேன் அப்படிங்கிறது தொக்கி நிக்குது. அவன் நான் ஆனேன், இது சோகம் பாவனை. உபனிஷத்துல வருகிறது இது. இந்த சோகம் பாவனையத்தான் முதல்ல பாவனை தான் முதல்ல ஆரம்பிக்கணும். பாவனை கொள்ளணும் முதல்ல. நீங்க பாத்தீங்கன்னா பூஜைகள்லயே நிறைய பாவனை தான். முதல்ல பாவித்தல், பாவனை துவங்கி பக்குவத்துல போய் நிறைவுறும். முதல்ல பாவனை. சிவபெருமான் அங்கே எழுந்தருளுவது போல, நாம் அவருடைய திருவடியை வணங்குவது போல, அவருடைய திருவடியை எடுத்து நாம சிரசிலே சூட்டிக் கொள்வது போல, இதெல்லாம் பாவனை தான். நான் சிவமானேன், அது நானானேன். சோகம்னா அது நானானேன். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இதெல்லாம் வேதாந்த மகோபதேசம். இதெல்லாம் இந்த உபதேசத்தை பண்ணித்தான் இந்த சோகம் பாவனையை வரவழைப்பார்கள். நம்ம சித்தாந்தத்துல சொல்லப்படுகிற பாவனை என்னன்னா சிவோகம் பாவனை. அது சித்தாந்தத்துல சிவத்துவமசி, அது தத்துவமசி, இது சிவத்துவமசி. சிவம் நானானேன், அது நானானேன், அது பொதுவா இருக்கும் உபநிஷத்துல. சித்தாந்தத்துல சிவம் நானானேன், இது பாவனை. பாவனையில துவங்குவது இது. இதுதான் உபதேசம் பண்றாரு குரு. பஞ்சாட்சர உபதேசத்திலையும் சிவத்துவமசி என்கிற மந்திரத்திலையும் இந்த மகா உபதேசத்திலையும் இது சித்தாந்த மகா வாக்கியம்னு பேரு. இதுக்கு சித்தாந்த மகா வாக்கியம் சிவத்துவமசி. அப்ப இந்த பாவனையை முதல்ல ஏற்படுத்துகிறார். பாவனை முதிர முதிர அனுபவம் மலர்கிறது. முதல்ல பாவனை, அப்புறமா அனுபவம். பாவனை முதல்ல, அதுக்கப்புறம் அனுபவம் மலரும். இந்த பாவனை மலர ஆரம்பிக்கிற பொழுதுதான், பாவனை துவங்குகிற பொழுதுதான் குரு இந்த பாவனையை எப்படி கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிச்சு வைக்கிறார். அப்ப இந்த பாவனையினுடைய முதிர்வில் என்ன ஆகிறது? இது அதுவாகவே ஆகிவிடுகிறது. சிவமாக நான் ஆனேன் அப்படின்னு பாவனையில துவங்குவது கடைசியில சிவமாகவே அது ஆகும். அதுதான் அறிவினுள்ளே அறிவு அழிந்தது போல. அப்ப அறிவினுள்ளே அறிவு அழிந்தது போலனா தான் தன்னுடைய அறிவு என்கிற ஒரு அறிவு இல்லாமல் சிவத்தினுடைய அறிவுக்குள்ளேயே அது ஒன்றுபட்டு இது தனக்குன்னு ஒரு அறிவு இல்ல, முதல் இல்ல, இனிமே சிவம் சொல்லுகிறது தான் இது. இப்ப நான் ஏதாவது செய்யறேன்னா அது சிவம் சொல்லி செய்கிறேன், சிவம் சொல்லுகிறதுனாலே இது நடக்கிறது. யாதே செய்யினும் யாமலவும் நீ என்னில் ஆதே ஏயும் அளவில் பெருமையான் திருவாய்மூர் பதிகத்துல சொல்றாரு அப்பர் சுவாமி. அடியார்கள் எல்லாம் எதையோ செய்வாங்களாம், செஞ்சுட்டு கடைசியில நாங்க எங்க செஞ்சோம், சிவன் தானே செஞ்சா, நாங்க ஒண்ணும் செய்யல அப்படிம்பாங்களாம். சிவன் என்ன நீங்க செஞ்சீங்க? ஆமா ஆமா நான் தான் செஞ்சேன். இருந்தாலும் பெருமாள் மண் மாதிரி தலையாட்டு வரோம். இப்ப ஒரு இழிச்சவா நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு அப்பர். அடியார்கள் பாட்டு எதாவது செஞ்சு விட்டு போயிட்டு இதை நான் செய்யலப்பா எல்லாரும் தான் செஞ்சாரு அப்படின்ட்டு போவாங்களாம்.
சிவன்ட்ட என்னங்க நீங்க செஞ்சீங்கிறாங்க. ஆமாமா நான் தான் செஞ்சேன், சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு இப்படி தலையாட்டிட்டு இருப்பாரு இவருனர். ஆதே ஏயும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவார். யாதே செய்யினும் யாமலோம், எதை செஞ்சாலும் அடியார்கள் யாமலோம் நாங்க செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு உடனே சிவபெருமானும் ஆதே ஏயும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவார். ஆதே ஏயும், அதனால என்ன குறைவு இருக்கு? ஒண்ணு இல்லையா, அளவில் பெருமையான், அளவற்ற பெருமையுடையவன் சிவபெருமான். அடியார்கள் தன்னை சார்ந்து விட்டா அவங்க செய்யறதுக்கெல்லாம் இவர் தான் பொறுப்பு. என்ன பண்றது, வந்து சேர்ந்துட்டா நீ தான்ப்பா இனிமேன்ட்டான். இவன் நானும் ஏத்துக்கிட்டேன், ஆட்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டேன். மடி எதாவது செஞ்சு வச்சிருப்போம், நான் இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அதே ஏயும் அளவில் பெருமையான், ரொம்ப அற்புதமான பாட்டு திருவாய்மூர்ல சொல்லியிருக்காரு அப்பர் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த நிலையில அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல முதல்ல பாவனையில துவங்கி அனுபவ முதிர்வு ஏற்படும். பாவிக்கணும், முதல்ல பாவனை முதல்ல தெரியணும், பாவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடுத்த பாடல சொன்னேன். அடுத்த பாடல்ல ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இந்த பால்ல இருக்கிற நீரை பிரிப்பது போல அன்னம் பிரிக்கும்னு சொன்னார். இந்த அன்னம்ங்கிறது கூட அங்க ஹம்ச அப்படிங்கிற அந்த குறிப்பை சொல்றதுக்கு தான் சொன்னார். இப்ப அந்த பாட்டை பாப்போமா, திரும்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே மொத்தையா சொன்னேன். இப்ப பாட்டு சம்பந்தமா அது தெரியணும், கொண்டு வந்து அங்கங்க சேர்க்கணும். பாட்டு பாப்போமா? சரி. அறிவு ஐம்புலன் உடனே நான்றது ஆகி நெறி அறியாதுற்ற நீர் ஆழம் போல, அறிவு அறிவினுள்ளே அடிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன் தானே. அறிவு அறிவினுள்ளே அடிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன். குறி அறிவிப்பான், குறி அறிவிப்பான்னா குறியை கூடும் முறையை அறிவிப்பான். இந்த குறிங்கிறதுக்கு பக்கத்துல நீங்க சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும்? குறின்னா சிவபெருமான். குறியை கூடும் முறையை, சிவத்தை சேரும் முறையை குரு அறிவிப்பார். அவர் உபதேசம் பண்ணுவார், அவர் சொல்லி தருவார். தீட்சையில ஆரம்பிப்பார். முதல்ல ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை, வாக்கு தீட்சை, இப்படி தீட்சைகள்ல சொல்லி அதுல ஆரம்பிச்சு இப்படி பாவனை பண்ணு அப்படின்னு சொல்லி, நான் எப்பவும் சிவத்துக்கு பக்கத்துல இருக்கிறதாவே பாவனை பண்ணி, சிவம் என்கிட்ட கூடவே இருக்கிறதா பாவனை பண்ணி, எப்பொழுதுமே சிவம் எம்மோடு இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு அந்த பாவனையிலேயே ஆரம்பிச்சு சீடனை மெதுவா கொண்டு போய் கடைசியில ஒரு காலத்துல என்ன ஆகும், அது சிவமாகவே ஆகும். இந்த பாவனையில துவங்கணும், அதை சொல்லித்தரவர் குரு. இப்ப நானே உடனே வீட்டுக்கு போய் சரி ஏதோ சொல்லிட்டாரு ஒரு சிவகுமார் சாரு, பாவனையில தான் துவங்கணும்ட்டு நான் இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு துவங்கிடக்கூடாது. அது எங்கேயா கொண்டு விட்டுரும். குரு வந்து சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். குறி அறிவிப்பான் குருபரன் தானே. அந்த குரு வந்து அந்த முறையில அதை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த முறையில அறிவிப்பான். அதுக்கப்புறம் தான் இது கூடும்னர். ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல, அதான சொல்லியிருக்காரு. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போலனர். இந்த அன்னம் போலங்கிறது அன்னம் எதை குறிக்கிறதுனா ஹம்ச மந்திரம். அதான் குறிப்பா அதை சொல்லியிருக்காரு. ஹம்ச மந்திரத்தை திரும்ப திரும்ப திருப்பி போட்டு சொன்னீங்கன்னு சொன்னா அது சோகம் மந்திரம், அது நான் ஆனேங்கிறது. இப்படி திருப்பி போட்டா ஹம்ச மந்திரம் அன்னம். அன்னத்துக்கு அதிபதி பிரம்மா. இந்த ஹம்ச பாவனையிலிருந்து சோகம் பாவனைக்கு வரணும். ஹம்சங்கிறது உலகை நோக்கியது, சோகம்ங்கிறது சிவத்தை நோக்கியது. அன்னத்துக்கு யார் அதிபதி? அன்னவாகன உடையவர் யாரு? பிரம்மா. பிறப்பு, அது பிறப்பை குறிக்கும். அந்த ஹம்சவத்திக்கு சோகமா மாத்தணும், சோகம் பாவனை. அது நான் ஆனேன் அப்படின்னு அந்த பாவனை மாத்துகிற பொழுது சிவத்தோடு ஒன்றரை கலக்கிற அந்த அற்புத நிலை கிட்டும். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்துட்டிருப்பார் சிவயோகியார்களே. அடுத்த பாட்டு. வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக. இந்த வியாக்கிரம்ங்கிறது என்னன்னு சொன்னா அதான் நிறைவு. வியாக்கிரம்னா நிறைவுன்னு அர்த்தம். இந்த நிறைவு நிலை இந்த புருவ நடு தான். இந்த இது வந்து துரியம், இது துரியாதீதம். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கிறார். இது சுத்த துரிய நிலை. இது குரு வந்துதான் செய்ய தருவார். உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்பு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. இந்த உடம்பு பெரிய பொக்கிஷம். ஒரு அரசன் என்ன பண்ணா, காட்டுக்கு போனான். காட்டுக்கு போகும்பொழுது அங்க ஒரு பெரிய வயசான ஒரு முதியவரை பார்த்தான். அது விறக வெட்டி கட்டா கட்டி தலையில சுமந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். இந்த வயசான காலத்துல இந்த விறக வெட்டி தலையில சுமந்துட்டு போறீர ஏன் அப்படின்னு கேட்டார். என்ன பண்றது, எனக்கு ஒரே ஒரு புள்ள, அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்லுவார. என்ன நான் சொன்னேன், சும்மா எங்கேயோ போயிட்டான், வெளிநாடு போயிட்டான், அயல்நாடு போயிட்டான், எனக்கு நான் தனியா இருக்கிறேன், சாப்பாடு வழியில விறக வெட்டி தான் சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்னு ராஜான்னு காட்டிக்கல. அவர் மாறி வயசுல இருந்தார். சரி அப்படின்னுட்டு மந்திரி அப்படி பார்த்தார். ஊருக்கு போனார். அந்த வயசான பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, அவர் இனிமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், நமக்கு சொந்தமா இருக்கக்கூடிய 100 சந்தன மரங்களை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னாரு. 100 சந்தன மரம் கொடுத்துருக்கு. கொடுத்தாச்சு. அப்புறமா ராஜா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு திரும்பவும் அங்க போனார். இந்த கிழவனார் எப்படி இருக்காரு, நல்ல செல்வத்தை மாளிகையை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாருன்னு பார்த்தா
இந்த ஆளை காணுவாங்க, எங்கடான்னு பார்த்து தேடி பிடிச்சிக்கிட்டு போனார். அதே மாதிரியே மரத்தை வெட்டி கட்டி தலையில தூக்கிட்டு வந்துட்டு இருந்தார். யாரும் தெரியுதான்னு கேட்டாரு ராஜா. தெரியலீங்க. உன்ன ஒரு தடவை இந்த காட்டுல சந்திச்சு தெரியுமா? ஆமா. அப்ப தலையில இதே மாதிரி விறகு தூக்கிட்டு வந்து இல்லையா? ஆமா. எதுக்கு தூக்கிட்டு வரேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? இந்த விறகெல்லாம் கொண்டு எரிச்சு கறியாக்கி அந்த கறியை வித்து அதனால ஜீவாம்சம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஆமா. அவன் கஷ்டம் போகணுங்கிறதுக்காக 100 சந்தன மரத்தை கொடுக்க சொன்ன, கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அப்புறம் சௌக்கியமா இருக்க வேண்டியதானே? இப்போ வரைக்கும் சௌக்கியமா தான் இருக்கேன். என்ன பண்ற? அந்த சந்தன மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி அதையும் எரிச்சு அந்த கறியை கொண்டு போய் வித்துட்டு இருக்கேன். நான் சந்தன மரத்தை எரிச்சு கறியாக்கியா விற்பாங்க? அடப்பாவி, அதிகமா மரம் மாதிரி எரிச்ச மித்த மரம் மாதிரி அப்படின்னு. ஆமா, ஏன் அப்படின்னு. அடப்பாவி, அதுல ஒரு கட்டையை வெட்டி வித்தா 1 லட்சம் ரூபாய் போகுமேடா. ஒரு பகுதியை வெட்டி வித்தாலே 1 லட்சம் ரூபாய். ஐயோ, எத்தனை மரத்தை வெட்டி வித்துன? இப்படி 99 மரத்தை பண்ணிவிட்டேன். எவ்வளவு பாக்கி? ஒரே ஒரு மரம். நல்ல வேலை தப்பிச்ச. அது ஒரு மரத்தை வச்சாது பொழைச்சுக்கேன். அது போல ஆண்டவன் நமக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் சந்தன மரம் மாதிரி ஒரு உடம்ப கொடுக்குறான். அது ஒவ்வொரு சமயத்திலையும் கொண்டு போய் இடுகாட்டுல எரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடம்ப கொடுத்திருக்கான், ஒரே ஒரு மரமாவது மிஞ்சிச்சு. இந்த மரத்தை வச்சுக்கிட்டாது நம்ம சிவம்ங்கிற செல்வத்தை அடைஞ்சுடணும். ஒவ்வொரு தடவையும் கொண்டு போய் காட்டுல எரிக்கிறதுக்கே அதை பயன்படுத்திட்டு இருக்கணும். அந்த உடம்ப அவன் கொடுத்த மரம் சந்தனம். இந்த உடம்பு அவ்வளவு பொக்கிஷம். இதுல ரொம்ப டேஞ்சரான ஆளு உள்ள இருக்கிற மனசுங்கிற ஒரே ஒரு கருவிதான். நீங்க அதை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் தன்னுது பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நமக்கு வாழ்விலே ஆன்மீகத்திலே கிடைக்கக்கூடிய வெற்றிகள் எல்லாவற்றையும் அடைந்துள்ளான். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார், சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே, பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப, நானாலும் நவிந்தேத்த பெறலாமே நல்வினையே. திருஞான சம்பந்தர் சொல்ற, எதை பார்த்து சொன்னாரு? நெஞ்சத்தை பார்த்து சொன்னார். நீ நாளும் நல் நெஞ்சே நினை கண்டாய், நல்ல நெஞ்சமே நினை கண்டாய். நல்ல நெஞ்சமா இது? நான் அடிக்கடி சொல்ற மாதிரி வீட்டுல ரொம்ப துஷ்டத்தனம் பண்ற குழந்தை என்ன சொல்லுவான்? டேய் நல்ல பிள்ளைல அதை போட்டுறா வேணாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. நல்ல பிள்ளையா அவன்? இருக்கிற துஷ்டத்தனம் அத்தனையும் பண்றவன நல்ல பிள்ளைன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிற துஷ்டத்தனம் பண்ற அத்தனை இந்த நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார் நல் நெஞ்சேங்கிறார். நீ நாளும் நல் நெஞ்சே. அப்பர் சுவாமி சொல்லுகிறார், நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அலகிட்டு மெடுக்கும் விட்டு பூமாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலை புனல் செஞ்சடை சேர்யம் ஆதி என்றும் ஆரூரா என்று என்றே அலரா நில்லே. நெஞ்சத்தை பத்தி சொன்னார். நீ நாளும் நன்னெஞ்சே. திருஞான சம்பந்தர் இவர் சொல்றார், நிலை பெருமாறு என் நிதியேல் நெஞ்சே நீ வா நீ வா. நெஞ்சத்தை பார்த்து வான்னு கூப்பிடுற. நான் போறேன், ஆனா நீ வேற எங்கேயோ இருக்கிறிய. நான் கோயிலுக்குள்ள போனா நீ எங்கேயோ சுத்துற, நான் சன்னதியில நின்னா நீ எங்கேயோ சுத்துற. நீ என் கூட வந்தா தானே உருப்படியா ஏதாவது செய்யலாம். நானும் இங்க உள்ள போய் சாமியை கும்பிடலாம் நின்னா நீ வீட்டுக்கு போய் கேஸ் மூடி இருக்கிறா, கதவு லாக் பண்ணிருக்கிறமா, செருப்பை வெளியில ஒழுங்கா விட்டாமா, அங்க திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறிய. நீ என் கூட வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு நெஞ்சத்தை பார்த்து. நீ நாளும் நன்னெஞ்சே. திருஞான சம்பந்தர் இவர் சொல்றாரு, நிலை பெருமாறு என் நிதியேல் நெஞ்சே நீ வா நீ வானா என் கூட வாங்குற. நான் ஒரு பக்கம் போறேன், நீ ஒரு பக்கம் போறிய. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நான் நுழையறதுக்கு தயார், நீ வரமாட்டேங்கிறிய கூட. நீயும் கூட வந்து நானும் போய் 2 பேருமா போனாதான் செய்கின்ற செயல்ல பயன் உண்மையா விளையும். நீ வரலன்னா அதுக்கு உண்மையான பயன் இல்லையே. அதனாலதான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், நீ வா நீ வா நித்தலும். அப்ப இந்த நெஞ்சம் இருக்கிற இந்த மனம் இருக்கு பாருங்க, அத கொஞ்சம் அதுக்குத்தான் நம்முடைய திருமுறைகள் திருமந்திரம் இதெல்லாம் நம்முடைய நெஞ்சத்தை பழக்குகின்ற பயிற்சிகள். திருமுறையை ஓத ஓத, திருவாசகம் ஓத ஓத, திருமந்திரம் ஓத கேட்க கேட்க அப்படியே நெஞ்சம் பாத்தீங்கன்னா அப்படியே பக்குவப்பட்டு போகும். அப்புறமா நீங்க அது என்ன வேலை வாங்கலாம். 1 வருஷம் திருமந்திரத்தை தொடர்ந்து கேட்டீங்கன்னா, நான் பொய் சொல்லல, நெஞ்சம் கிட்டத்தட்ட உங்க கண்ட்ரோலுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த அளவுக்கு வலிமையுடையது திருமந்திரம். சொல்றதை கேளு, அங்கெல்லாம் வேண்டாம் போனுங்க அப்படின்னா சரி அப்படின்னு ஒத்துக்கும். இப்ப சொல்லி பாருங்க, அதை நான் சொல்றதை கேளு இங்க போவோன்னு இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு திருமந்திரம் வலிமையுடையது. மந்திர சொற்கள் காதுல விழுந்துகிட்டே இருந்தா இந்த லொட்டு லொட்டுன்னு தலையில போட்டு 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 இந்த நெஞ்சத்தை பக்குவப்படுது. இந்த நெஞ்சம் பக்குவப்பட்டுருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் பேரானந்தம். அதுக்குதான் சொல்றாரு, வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலன் உயிர். அது அவங்க அந்த ஞானிகளுக்கு எப்படின்னா 5 புலன்களோடயே இங்க இருப்பாங்க. நெஞ்சம் மட்டும் அவங்க கிட்ட வசம் வந்துருச்சு இல்ல, இனிமே கவலை இல்ல. சாப்பிடுவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க. நம்மளை போலவே சாப்பிடுவாங்க, நம்மளவே போவாங்க, நம்மளை போலவே வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய புலன்கள்லாம் அவங்களோட ஒத்து போயிட்டு இருக்கும். கருவிக்கரணங்கள் எல்லாம் அவர்கள் பொருந்தி இருந்தாலும் கூட அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். குரு உபதேசம் பண்ணி சிவோகம் பாவனையில வெற்றி பெற்றவர்கள் உடனே எல்லாவற்றையும் திறந்து காட்டுல போய் திரியணும்னு அவசியம் கிடையாது.
அவர்கள் 5 புலன்களோடு இங்கே இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் கட்டுப்பாட்டிலே இந்த புலன்களும் பொறிகளும் இருக்கும். செத்துட்டு இருப்பார் சிவயோகியாரே. செத்துட்டு இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? செத்த பணத்துக்கு ஏதாவது வெறுப்பு இருக்குமா? இருக்காது. விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. சாகிறதுக்கு முன்னாடி யாரா வீட்டுக்குள்ள இத்தனை பேர் நுழையிறதுன்னு கேட்பான். செத்து கிடந்தானா ஹால்ல அத்தனை பேர் வரணும் கேட்பானா? அவன் கேட்க. அதுக்கு முன்னால யாராவது கதவை தட்டினா கதவை முதுவா திறந்து தலையை மட்டும் உள்ள எட்டி பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இப்ப காலை திறந்து வச்சு அத்தனை பேரும் சுத்தி நின்றுட்டு இருப்பான். இன்னைக்குதான் இந்த வீட்டையே பாக்குறேன் நானும். அவன் கேட்பான? கேட்க மாட்டான். விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை. அது போல ஞானியர்கள் இந்த உலகத்துல 5 பொறிகளோடும் இணைந்து இருக்கிற நம்மை போல இருக்கிற நிலையிலேயே அந்த நிலைக்கு வந்துருவாங்களாம். அவர்களுக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை வந்துருமா அவங்களுக்கு? அதை சொல்ற செத்துட்டு இருப்பார் சிவயோகியார்களே. அந்த பக்குவ நிலை வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, புலன்கள் அவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கும். புலன்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். என்ன ஏதாவது கொடுத்து சாப்பிட சொன்னா ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா சரி வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் ஸ்வீட்டை நாம சாப்பிடுகிற பொழுது அதை அனுபவிக்கிற நிலை வேற, அவங்க சாப்பிடும் பொழுது அனுபவிக்கிற நிலை வேற. சொந்தம் சாப்பிடுச்சு. இந்த வெயில் அடிக்குது பாருங்க, அந்த மாதிரி வெயில்ல போறாரு திருக்குறுகாவு. கடுமையான வெயில். அது சீர்காழியில இருக்க கடந்துதான் போகணும். அப்ப போகும்போதே சொல்லுகிறார்கள் அடியார்கள்லாம், நாம மணி ஆயிடுச்சு, மணி நேரம் நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட சொல்றாங்க. 11:30 மணி ஆகுது, 12 மணிக்கு நீங்க சாப்பிடுவீங்க. நம்ம சீர்காழியிலே ஏதாவது டிஃபன் முடிச்சுட்டு போயிடலாம், லஞ்ச் இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம அங்க போனோம்னா திருக்குறுகார் போய் சேரத்துக்குள்ள 1 மணி 2 மணி ஆயிடும், சாப்பாட்டுக்கு லேட் ஆயிடும், நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாங்கிறாங்க. சாமி சொல்றாரு, என்ன உங்களுக்கு தெரியாதா, நான் சீர்காழிக்குள்ள வரமாட்டேன்ல, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. நான் சீர்காழிக்குள்ளேயே வரமாட்டேன். அவர் 2 கோயில் போனதே கிடையாது. சீர்காழிக்குள்ளேயும் போனது கிடையாது, திருவதிக்குள்ளேயும் போனது கிடையாது சுந்தரமூர்த்தி சுவாமி. ஏன்னா திருவதிக உள்ளுக்குள்ள அப்பர் சுவாமி திருத்தொண்டு செஞ்ச இடம், அவர் கைப்பட்ட இடம், என் கால் படக்கூடாதுன்னு வரமாட்டேன்ட்டார். சீர்காழிக்குள்ள ஏன் வரமாட்டேன்? ஐயோ அது எங்க திருஞான சம்பந்தம் அவதரிச்ச தலம், அங்க என் கால் படக்கூடாதுட்டார். அதாவது 2 கோயிலுக்குள்ள உள்ள போவே இல்லை, அவர் ஊருக்குள்ளே போல. அதனால சுவாமி வெளியில தரிசனம் கொடுத்தார். அவருக்கு உள்ள வரமாட்டேங்கிறான்னு உள்ள எதுக்கு வந்தாரு? பதிகத்தை வாங்குறதுக்காக வசூல் பண்ணிட்டு போனார். சீர்காழி ஒரு பதிகம் பண்ணார், வெளியில பதிகத்தை வாங்கிட்டு போனார். சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையம் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர்வால் கொண்டமணியை ஏதிலன் மனத்துக்கோர் இருமுண்ட நீரை எங்கள் பிரானை காதில் வெண்குளையனை கடல் குளமிதந்த கழுமல வளர் கண்டு கொண்டேனே அப்படின்னு ஊர் எல்லையில வெளியில இருந்து பாரு. திருக்கல்புரத்துக்கு ஒரு பதிகம் வாங்கணுமே, அதுக்குன்னு வசூல் பண்ணிட்டு போனார். உள்ள வந்தா பதிகம் போடுவான், வெளியிலேயே இருக்கிறானே பதிகம் எல்லாம் போயிட்டா என்ன பண்றதுன்னு. என்ன சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரத்துக்காக இந்த ஆள் பட்ட பாடு, அவ்வளவு பாடுபட்டு வாங்கியிருக்கிறார். நமக்கு தான் படிக்க நேரம் இல்லை. We don't have time. We are very busy. அவர் வசூல் பண்ண பதிகங்கள் தேவாரம் ஒன்னு அப்படியே தித்திக்க இனிக்கும். அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம். சரி, இவர் என்ன பண்ணாரு, திருக்கடுமுத்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம திருக்குறுகாவே போலான்னு போனா, அடியார் சரி சாமி வரமாட்டேங்கிறாரு, நம்ம போலான்னு. வெயில் கடுமையா ஏறிட்டு இருக்கு. பசி வந்துருச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு, பசி. அங்க திருக்குறுகாவில இருக்கிற சுவாமிக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பசியோட வரான். உடனே அவருக்கு பொறுக்கல. உடனே என்ன பண்ணாரு, டக்குன்னு இந்த கையில ஒரு டிஃபன் பாக்ஸ், இந்த கையில ஒரு ஜக்கு, இந்த கையில இருக்க டிஃபன் பாக்ஸ்ல கீழ் அடுக்குல புளியஞ்சாவும், அதுக்கு மேல அடுக்கல சக்கரை பொங்கல், அதுக்கு மேல அடுக்கல ஒரு இலை போட்டு நல்ல காய்ச்சின கட்டி தயிரை போட்டு தயிரன் அப்படி 3 அடுக்கா கொண்டு கொடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் ஒரு டிஃபன் பாக்ஸ், இந்த பக்கம் நல்ல ஏலக்காய் தட்டி போட்ட மினரல் வாட்டர் இந்த பக்கம் ஜக்குல. நான் சும்மா சொல்ல சேக்கா சொல்ற ஏல நறுங்குளிர் தண்ணீர்னாரு. அதை எடுத்துக்கிட்டு 2 எடுத்துட்டு வராரு. இப்படி பார்த்தாரு, ஒரு ஷெட் வந்துருச்சு. நல்லா குழு குழு குழுன்னு தென்னங்கீத்துல போட்ட ஷெட்டு. அங்க எல்லாத்தையும் இப்படி வச்சுவிட்டு அப்படி பார்த்தார். பார்த்த உடனே அற்புதமா இருக்கைகள்லாம் அமைஞ்சது. அமைஞ்ச உடனே இப்படி வெளியில வராரான்னு பார்த்தார். வேதங்கள்லாம் சிவம் எங்கேன்னு வழிமேல வெடி வைத்து பார்த்து கொண்டிருக்க, இவர் சுந்தரமூர்த்தி எங்கேன்னு வழிமேல வெடி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னாரு சேக்கிழார். சுந்தரமூர்த்தி சாமி அப்படியே அடியார்களும் வந்தார். வந்த உடனே அவருக்கு அந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை விவரிக்கிற நேரம் இல்லை எனக்கு. அவருக்கு அவர் வந்தாரு. அந்த 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 ஹட்டு போட்டிருந்தாருல, வரும்போது அடியாரெல்லாம் சொன்னாங்க, இங்க இந்த மாதிரி ஒரு குடிசையே பார்த்தது இல்லையே, இது புதுசா இருக்கு. ஐயா வாசல்லையே ஒரு பிராமணர் நின்றுட்டு நம்மள எல்லாம் வரவேற்கிறாருங்க அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போனாங்க. போன உடனே எல்லாரும் வாங்க 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 வாங்கன்னு இந்த இவர் வரவேற்றார், இந்த அந்தனர் வரவேற்றார். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி மட்டும் அவர் மூஞ்சியே பார்த்துருந்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, கொஞ்சம் பழக்கமான முகம் போல இருக்குத, எங்க பார்த்துருக்குறோம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார். யோசனை பண்ணிட்டே இருந்தார் பாருங்க. நம்மால் உஷாராயிட்டார், எங்க கண்டு பிடிச்சிட போறான்ட்டு. என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, பசிக்கல உங்களுக்கு அப்படின்னு பாருங்க. உடனே பசி வர ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு ரொம்ப. ஆமா ஆமா பசிக்குது, உட்காருங்க அப்படின்னு சாப்பாடை போட்டார். சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இந்த தண்ணீரை ஊத்தி கொடுத்தாராம். தண்ணியை ஊற்றி குடிச்சாராம். குடிச்ச உடனே அந்த தாகத்துக்கு அந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருந்தது. ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னா இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு தண்ணீரை கொடுத்துருந்தா உடனே நான் ஆஹா காவிரியாத்து தண்ணி மாதிரி இருக்கியா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா காவிரியாத்து கடையில் பிறந்தவன், அங்கதான் வளர்ந்தவன், அதனால நான் சொல்லியிருப்பேன். கோயம்புத்தூர்காரர் இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு, சிறுவாணி தண்ணி மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். சென்னை வாசியா இருந்தா என்ன சொல்லியிருப்பார், செப்பரப்பாக்க தண்ணி மாதிரி ஆகா என்ன டேஸ்ட்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குடிச்சிட்டு என்ன சொன்னாரா, ஆஹா சிவபெருமான் திருவருள் மாதிரி இனிக்குது யான்னாராம்.
அப்ப ஞானிகள் எதை அனுபவிச்சாலும் அதை சிவத்தோட திருவுருளோட ஒட்டி அனுபவிப்பார்கள். இதுதான் ஒத்து புலன் உயிர் அப்படின்னார். ஒன்றாய் அதுல போறாரு 3வது வரியில, ஒத்து புலன் உயிர் ஒன்றாய். நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஆகா என்ன அற்புதமான சாப்பாடு, என்ன சுவை, சிவபெருமானுடைய படைப்புலதான் எவ்வளவு இனிமை. நல்ல மலர் நல்ல காட்சியை பார்த்தா ஆகா சிவம் எப்படியெல்லாம் அழகான காட்சி, எத்தனை அழகான மலர்கள், எவ்வளவு வண்ணங்கள் இருக்கியா, சிவத்தோட திறமையா. இப்படி ஒவ்வொன்றையும் சிவத்தின் வெளிப்பாடாக கண்டு இந்த புலன்களினுடைய நிலையை சிவத்தோடு நிலையிலே இருந்து அனுபவிப்பார்கள். அதான் ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்துட்டு இருப்பார். ஏன்னா செத்துட்டு இருப்பார்னா உடம்பு இல்லாம நினைச்சிருவான். உடம்போடு இருக்கிறப்பவே அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையிலே இருப்பார். வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது, எல்லாரும் வேண்டியவங்க தான், யாரும் வேண்டாதவனே கிடையாது, பகையே கிடையாது யாரும். அந்த மாதிரி ஒரு நிலையிலே அவர்கள் விளங்குவார்கள் என்ன இந்த 2வது பாட்டை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவில அந்த பாடலை நிறைவு செய்து நான் உபதேச பகுதியை மட்டும் எல்லா பாடலையும் சொல்லுவேன். அப்புறமா நம்ம பகுதிக்கு 2-3 பாடலும் பார்த்துட்டு போகணும். முதல் தந்திரத்துல தானே இருக்கும், 9 தந்திரம். அதனால பெரிய நீண்ட பயணம் நம்முடைய பயணம். அந்த பயணத்துல இப்பதான் முதல் பகுதி பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது. திருமலை அழைச்சிக்கிட்டே போறார். நாம அவர் கூடவே அப்படியே மெதுவா போயிடுவோம். போய் திருமந்திரம் முழுவதையும் நாம சிந்திப்போம். பெரிய பாக்கியம். திருமந்திரம் நம்முடைய வாழ்வியல்ல நம்முடைய சிந்தனைகளை மட்டுமல்ல நம்முடைய வாழ்வியல் நிலையே பலப்படுத்தும். திருமந்திரத்தை ஓதுகிறவர்களும் ஓத கேட்கிறவர்களும் யாராலையும் வெல்ல முடியாது. அவங்க வாக்கு வன்மை படைத்தவர்கள், அவங்க பேசுற பேச்சுக்கு செல்வாக்கு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களை வெல்லுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் திருமந்திரத்தோட சக்தி. மந்திரம்னு பேர் இருக்கு, அதனாலதான் அது. அந்த பாக்கியத்தை உங்களுக்கு இங்க ஏற்படுத்தி கொடுத்தவங்க நம்முடைய மாணிக்கவாசன் ஐயாவும் நம்ம சரவண ஐயாவும். அவங்களுக்கு நாம ரொம்ப நன்றி சொல்லணும். நானும் உங்களோட சேர்ந்து சிந்திக்கிறேன். அடியாரோடு சேர்ந்து சிந்திக்கிறத விட ஒரு பெரிய இனிமையான அனுபவம் இருக்குமா? தனியாக உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பேன், அது ஒரு பெரிய அனுபவம் இல்லை, இனிமே இல்லை. உங்களோட சேர்ந்து அதை அப்படியே சிந்திக்கிற பொழுது நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லித்தரல, உங்களுக்கு அறியாததெல்லாம் நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு நான் ஏதோ படித்து என்னுடைய அனுபவத்தில் எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதை நீங்கள் போகிற பொழுது இதை சிந்திக்கிற பொழுது சிவம் உங்களுக்கு வேறு வேறு விதமான அனுபவங்களை வழங்குவான். உங்களுக்கு வழங்குற அனுபவத்தை வழங்க உரிமையுடையவன் சிவன் ஒருவன் தான். நாங்களாம் கருவி மாதிரி. சிவன் உங்க மேல கருணை வச்சதுனால தான் உங்களால திருமந்திரம் கேட்க முடியுது. அவர் காட்டிய கருணை தான், அவர் காட்டிய கருணையும் அவர் கூட்டிய கருணையும் தான் நீங்கள்லாம் திருமந்திரத்தை கேட்க முடியுது. அவர் கருணை வைக்கலைன்னா நமக்கு கேட்க முடியாது. அவருடைய புகழையும் அவருடைய பெருமையும் கேட்கறதுக்கே அவர் கருணை வச்சா தான் முடியும். அந்த கருணையை பெற்ற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.